அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே நாம் என்ன நோக்கத்தோடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நமக்கு அருளி செய்வாராக. இந்த ஆண்டு தவக்காலத்திலே நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு பகிர்வு இல்லாமல் வாழ்வது பாவம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பகிர்வு இல்லாத வாழ்வு பாவம். மனுக்குலத்தின் ஒரு மிகப்பெரிய அடையாளமே பகிர்தலில்தான் அடங்கி இருக்கிறது. ஒரு விலங்கு வேட்டையாடி ஒன்றை சாப்பிடுகிற போது மற்ற விலங்குகள் வந்தால் அது பகிராது. காக்காவை மட்டும் நாம் சொல்லுவோம், ஆனால் காக்கா கூட தனியாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு காக்கா வந்துச்சுன்னா அதுக்குள்ள சண்டைகள் வரும். ஒட்டுமொத்தமாக போடும்போது எல்லா காக்காவும் வந்து சாப்பிடும்போது அது ஒன்றும் செய்யாது. ஆனால் ஒரு காக்கா தனக்கானதை மட்டும் எடுத்து சென்று சாப்பிடுகிற போது வேறு ஒரு காக்கா வருகிற போது அது நிச்சயமாக அது சண்டையிட்டு கொள்ளும். மனிதர்களுடைய அடையாளமே அவர்கள் பகிர்ந்து கொள்வதின் வழியாகத்தான் அதனை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த பகிர்வு மனித இயல்பாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது சுயநலத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த பகிர்வு இல்லாமல் போனது. இந்த பகிர்வு இல்லாமல் போவது பாவத்தின் காரியம் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி அதனை பகிர்கிறார். திருமண உடன்படிக்கை வழிபாட்டிலே ஆயர் மனைவியை பார்த்து கேட்பார், உன்னுடைய உடலையும் உன்னுடைய உடைமைகளையும் நீ இவரோடு பகிர்ந்து கொள்வாயா? ஆம், பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லுவார். இந்த பகிர்வில்தான் ஒட்டுமொத்த உலகமும் இயக்கமும் அடங்கி இருக்கிறது. இயற்கை எப்போதும் இந்த பகிர்வை அடையாளமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மரம், செடி, கொடிகள் காற்றை நமக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. கடல் உணவுகளை நமக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. பூமி தன்னுடைய வலிமையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதனும் பல நேரங்களில் பகிர்ந்துகிறான். ஆனால் சுயநலம் எப்போது அவனில் பெருகுகிறதோ அப்போது இருந்த பகிர்வு அப்படியே முடங்கி போய் விடுகிறது. பகிர்வு என்பது தெய்வீக தன்மை சார்ந்தது. இந்த இயற்கை நான் கடவுளால் படைக்கப்பட்டவன், நாங்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை பகிர்தலின் வழியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனிதன் மட்டும்தான் இந்த கடவுளுடைய படைப்புகளுக்கு எதிராக செயல்படுகிறார். சுயநலமாக செயல்பட்டு பகிர்வு இல்லாமல் வாழ்கிறார். கடவுளை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இந்த சிலுவை நமக்கு உணர்த்துகின்ற உண்மை அதுதான். கடவுளுடைய தன்மை என்ன? அவர்
தம்முடையதை நமக்காக பகிர்ந்தார். தனது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவையே நமக்காக இந்த உலகத்தில் அவரை கொடுத்து நம் எல்லாருக்கும் மீட்பை வழங்கினார். அவருடைய பகிர்வின் வழியாகத்தான் நாம் இன்றைக்கு மீட்பை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் சுயநலமாக யோசிக்காமல் தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் பகிர்ந்ததால் தான் இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பின்னணியத்தில் 3 குறிப்புகளின் வழியாக நாம் இன்றைய நாளின் தலைப்பை சிந்திக்கலாம். தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல, நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம். நாம் பல நேரங்களில் என்ன நினச்சிக்கிறோம், நான் யாருக்கும் எந்த தீங்கும் என் மனசார நினைச்சதில்லைங்க, அதனால் நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம் என்று திருமறை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இப்போ நம்ம படிக்க கேட்ட அந்த பகுதி ஒரு பாசிட்டிவான பகுதி. அதனுடைய எதிர்மறையான பகுதியை நாம் பார்க்கிற போது 45ஆம் வாக்கியத்தில் இயேசு சொல்லுகிறார், அப்போது அவர், மிக சிறியவராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். நம்முடைய பாவ அறிக்கை ஜெபத்தில் நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக அதனை ஆண்டவருடைய துணையோடு வடிவமைத்திருக்கிறார்கள். எப்படி? செய்யத்தக்கவைகளை செய்யாமல், செய்யத்தகாதவளை செய்கிறோம், அது ரைட்டு. ஆனால் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருப்பது பாவம். அந்த செய்யத்தக்கவை எது? நன்மை செய்வது. நன்மை செய்வதை நாம் செய்யாமல் இருக்கிற போது, பகிர வேண்டியது நம்முடைய கடமை, நாம் அதை செய்யாமல் இருக்கிற போது அது நம்முடைய வாழ்வில் பாவமாக மாறிவிடுகிறது. நன்மை செய்யறதா? ஓகே, எனக்கு அவங்க தீபாவளி அன்னைக்கு எனக்கு இனிப்பு கொடுத்தாங்க, நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களுக்கு இனிப்பு கொடுக்குறேன். இவங்க எனக்கு ரம்ஜான் அன்னைக்கு இனிப்பு கொடுத்தாங்க, நான் நியூ இயர் அன்னைக்கு அவங்களுக்கு இனிப்பு கொடுத்தேன். இது இல்லை பகிர்வு. செய்ய வேண்டியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அதை தான் இங்கே பார்க்கிறோம். இந்த மிக சிறியோராகிய இவர்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ. மிகச்சிறியவர்கள், மிகச்சிறியவர்கள்னா யாரு? இந்த சமூகத்தில் உணவுக்கும் உடைக்கும் உறைவிடத்திற்கும் பரிதபிக்கின்ற மக்கள்தான் மிக சிறியவர்கள். அவர்களுக்கு நாம் எதையெல்லாம் செய்யாமல் இருக்கிறோமோ அது பாவம். செய்ய வேண்டிய மக்களுக்கு, தேவையில் உள்ள மக்களுக்கு நாம் பகிராவிட்டால் அது பாவம். கொரோனா காலகட்டங்களில் விலங்குகளுக்கு சாப்பாடே இல்லை. இப்போ தெருவில் இருக்கிற நாய்களை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நாம் சாப்பிட்டா தானே மீதியாக இருக்கிறது நம்ம வாசல் முன்னாடி தட்டுவோம், அது சாப்பிட்டு போவோம். நம்மளே சரியாக சாப்பிட்றதில்ல, வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல. காகங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் உணவில்லாமல் தவித்தது. நான் அப்போது இருந்த அந்த குருசேகரத்தில் ஒரு பிச்சைக்காரர் இருப்பார். அவருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் அதை எடுத்துட்டு அங்கே இருக்கிற நாய் கூட்டத்துக்கு உணவளிப்பார். அவருக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அவர்
அங்கு இருக்கிற ஒரு நாய் கூட்டத்திற்கு உணவளிப்பார். அவர் அங்கே தூரத்தில் வரும்போதே இங்கே நாய்ங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக குதிக்கும். நான் அவரை பார்த்து வெட்கப்படுவேன். தேவையில் உள்ள மக்களுக்கு நாம் நம்முடையதை பகிராவிட்டால் அது பாவம் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. தவிப்பில் இருப்போரை தட்டி கழிப்பது இல்லையா? இப்போ சில பேர் நம்முடைய அண்ணா நகர் பகுதிகளில் சிக்னலில் ஒரு குழந்தையை இடுப்பில் வச்சுக்கிட்டு கேட்பாங்க காசு. அவங்கள தட்டி கழிக்கலாம். ஆனால் சில பேர் உண்மையான தேவையோடு நம்மிடம் உதவி கேட்பார்கள். அவர்களையும் நாம் தட்டி கழிப்போமேயானால் அது பாவம் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. தீமை செய்வது மட்டுமல்ல, நன்மை செய்ய தவறுவதும் பாவமே. இரண்டாவதாக, பகிர மனம் இல்லாததும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததும் பாவம். யாருக்கெல்லாம் தன்னுடையவைகளை பிறரோடு பகிர மனம் இல்லையோ அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று பொருள். எப்படி? இங்கே சொல்லப்படுகிறது, இந்த சிறியவருள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பல நேரங்களில் நாம் இறைவரை எங்கெங்கோ போய் தேடுகிறோம். நாம் ஆலயத்தில் தேடுகிறோம், பலர் ஆற்றங்கரையில் தேடுவார்கள், பலர் மலைகளில் தேடுவார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் இறைவனை தேடுவார்கள். ஆனால் உண்மையில் இறைவன் எங்க இருக்கிறார்? எங்க இருக்காரு? நம்ம தமிழ்நாட்டில் அழகா ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஒரு தவிப்பில் இருக்கிற ஒரு மனிதருக்கு, தேவையில் இருக்கிற மனிதருக்கு நம்முடைய உடைமைகளை நாம் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற போது நாம் இறைவனை காண முடியும். அப்படியானால் நமக்குரியவைகளை தேவையில் இருக்கிற மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிற போது இறைவனை நாம் பார்க்கிறோம் என்று பொருள். நம்முடைய பிள்ளைகள் கார்ட்டூன் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ சிறு பிள்ளைகள் இருவர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. கையில் கொஞ்சம் சில்லறை காசு கொடுத்து இதை நீ கோயிலில் காணிக்கையா போடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. 3 பேர் 4 பேர் ஒன்றா போவாங்க. போகிற போது வழியில் ஒரு பெண்மணி, என் குழந்தை சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, பன்னாவது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதில் இருந்த ஒரு சிறுவர் தான் கையில் இருந்த அந்த சில்லறை காசை வச்சு ஒரு பன்னு வாங்கி அந்த அம்மா கையில் கொடுப்பார். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் அந்த பெற்றோரிடம் சொல்லுவார், என்னக்கா உங்கள் பையன் கையில் நீங்கள் காணிக்கை காசுலாம் கொடுத்தனுப்ப மாட்டீங்களா? இல்லையம்மா, குத்தமிச்சேனே, இன்னைக்கு அவன் காணிக்கையே போடல, எவ்வளோ பெரிய பாவம், நீங்கள் வீட்டுக்கு போனால் கேளுங்க. வீட்டுக்கு போனவொன்னா அவங்க அம்மா முட்டி போடுறா, காணிக்கை என்னடா பண்ண பயந்துன்னு இருக்கான் இவன், என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஐயோ. அப்புறம் அவங்க தம்பி, அம்மா அண்ணா அதை வாங்கிலாம் சாப்பிட்லம்மா, இந்த மாதிரி ஒரு ஆண்டி என் குழந்தை பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் அந்த ஆண்டிக்கு பன்னு வாங்கி கொடுத்தாம்மா. இப்போ தாண்டா நீ கடவுளுக்கு உண்மையாக காணிக்க போட்டிருக்கிற அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களாம்.
கடவுளுக்கு செய்வது, கடவுளை தொழுவது என்பதே நமக்குரியவைகளை இல்லாதவர்களோடு பகிர்கிற போதுதான் நாம் கடவுளை வழிபடுகிறோம் என்பது பொருள். இந்த தவக்காலத்தில் நாம் எத்தனை பேர் நம்முடையவைகளை இல்லாதவர்களோடு, பிறரோடு அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும், நம்முடைய உடைமைகளை இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இயேசு இங்கே இந்த ஓமையை பற்றி சொல்லுகிற போது இது தீர்ப்பு நாளை பற்றி சொல்லுகிறது, விண்ணுலகில். அப்போ இப்போ வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம்? பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம், கடவுச்சீட்டு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரு சீட்டு ரொம்ப முக்கியம். என்ன சீட்டு? இந்த பகிர்தல் என்கின்ற சீட்டு. யூ மே பி a பிக் ஷாட், பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய தொழிலதிபராக இருக்கலாம். ஆனால் அங்கே பாஸ்போர்ட் இல்லைன்னா, சார் கொஞ்சம் ஓரமாக போய் உட்காருங்கன்னு சொல்லுவான். நாம் இந்த பைபிளே கரைச்சி குடிச்சிருக்கலாம், பல உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கலாம், பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், பேய்களை ஓட்டி இருக்கலாம், வியாதியஸ்தரை குணமாக்கி இருக்கலாம். ஆனால் நமக்குரியவைகளை நாம் இல்லாதவர்களோடு பகிர்ந்திராவிட்டால் நீங்க கொஞ்சம் வெளியில உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார் சாமி நம்மளை பார்த்து. நிலை வாழ்வுக்கான சீட்டு இந்த பகிர்தல் என்கின்ற சீட்டு. மூன்றாவதாக, நன்மை செய்வது என்னுடைய விருப்பம் அல்ல, அது சமூக கடமை. நாம் பல நேரங்களில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் கடமைகளை மட்டும் நாம் நினைக்கிறோம். நான் திருமணம் பண்ணியிருக்கேன், என்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. நான் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன், பிள்ளைகளை வளர்ப்பது என்னுடைய கடமை. ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன், அந்த அலுவலகத்திற்கு போய் வேலை செய்வது என்னுடைய கடமை. இது எல்லாம் நம்முடைய தனிப்பட்ட கடமைகள். ஆனால் சமூக கடமை என்று ஒவ்வொருவர் மீதும் கடமைகள் இருக்கிறது. அது என்ன? ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற போது தாழ்வில் இருக்கிறவர்களை சமநிலைக்கு கொண்டு வருவது. அதுதான் இஸ்ரேல் கடவுளின் சிறப்பு. இஸ்ராயேல் மக்களுடைய கடவுள் சிறப்புக்குரியவர். ஏன் அப்படின்னா அங்கே ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க முடியாது. அந்த சமூகம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகமாக இருக்கும். அதனால தான் நாமளும் பாடுறோம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அங்கு உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை. ஏன் தாழ்வு இல்லை? இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு தங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்திலே நாம் இதனை பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பொதுவாக வைத்து அதை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து வாழ்ந்தார்கள். ஆகையால் அங்கு ஒருவருக்கும் அதிகமாகவும் இல்லை, ஒருவருக்கும் குறைவாகவும் இல்லை. இங்கிருந்து தான் இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை பிறந்தது. அப்போ எனக்கு இஷ்டம்னா நான் கொடுப்பேங்க, இல்லைன்னா என் இஷ்டம். அது எப்படிங்க என் சம்பாத்தியத்தை போய் நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது? என்ன வம்பா இது? அவன் உழைச்சி சாப்பிட்டோம். சோம்பேறிகளுக்கு நாம் அப்படி சொல்லலாம், ஆனால் இயலாதவர்களுக்கு நாம் அப்படி சொல்ல முடியுமா? சமூக கடமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த சமூக கடமையை நாம் நிச்சயமாகவே நிறைவேற்ற வேண்டும். அந்த சமூக கடமை கடவுளால் நம் மீது தரப்பட்டிருக்கிறது.
சமூக கடமை. அப்போ பகிர்தல் என்பது சமூக கடமையில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இஸ்ரேல் மக்களுடைய கடவுள் சிறப்புக்குரியவர் என்று சொன்னேன். ஏன்? அங்கு ஏழைகள் என்று ஒருவரை பார்க்க முடியாது, இல்லாதவர்கள் என்று ஒருவரை பார்க்க முடியாது. ஏன்னா அவர்கள் அறுக்கிற போது சுத்தமாக ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டின்னு போக மாட்டாங்க. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுடுவாங்க. பழம் பறிக்கிறாங்க, திராட்சை உயரத்தில், ரொம்ப உயரத்தில் போய் இருக்குது, ஒரு 10 கொலை, அதை அறுக்க மாட்டாங்க, அதை விட்டு விடுவார்கள். அந்த சமூகத்தில் இயலாமையில் இருக்கிற மக்கள் அதனை எடுத்து கொண்டு போவார்கள். அதை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் திருப்பணி ஆற்றின ஒரு கிராமத்தில் கேழ்வரகு, அது ரொம்ப குக்கிராமம், அதனால் ரோட்டில் போட்டுருவாங்க எல்லாரும். அந்த வண்டிங்க போவோம், பஸ்ஸுங்க போவோம், அதுதான் நசுக்கும். அந்த கதிரிலிருந்து அந்த மணியை நசுக்கி உதிர்க்கும். அப்புறம் ஒரு 5 நாள் 10 நாள் ஆச்சுன்னா அவங்கவுங்க யார் யார் போட்டாங்களோ எல்லாம் எடுத்து உதிரி இது பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே ரோட்டில் போட்டு போவாங்க. நான் போய் கேட்டேன், சார் என்ன ஐயா, அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா, இவ்வளோ பண்ணிங்கன்னா அதில் ஒரு 1/4 மூட்டை வரும்பொழுதுன்னா, ஐயா இங்கே இருக்கிற அந்த பாளையத்துக்காரங்க அதை அடித்து எடுத்துன்னு போயிடுவாங்க. அவங்க சொல்கிறது, அவங்களே ஏழைங்க, ஆனால் அவர்கள் சொல்லுவது அது அப்படியே நாங்கள் விட்டுருவோம் வழக்கமாக. இங்கே இருக்கிற பாளையத்துக்காரங்க அவங்க யாராவது அதை மெரிச்சு அதை தட்டி எடுத்துன்னு போவாங்க. அதுதான் சமூக கடமை. எனக்கு விருப்பம்னா நான் பகிர்வேன், இல்லைன்னா நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு வழி இல்லை. சமூக கடமையை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு இந்த சமூக கடமையை உணர்ந்துதான் 5 அப்பத்தை 2 மீனை அவர் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். இந்த சமூக கடமையை உணர்ந்துதான் தன்னுடைய உடலையும் உதிரத்தையுமே உணவாக கொடுத்தார். இந்த தவக்காலத்தில் நாம் நம்முடையவைகளை இயலாதவர்களோடு, இல்லாமையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி பகிராவிட்டால் அது பாவம், அது நம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஷேரிங் இஸ் கேரிங் ஈச் அதர். ஷேரிங் இஸ் எ டிவைன் ஆக்ஷன் என்று குறித்து வைத்திருக்கிறேன். பகிர்தல் என்பது தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. சிலுவை அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.